வணக்கம். தமிழ்நாட்டுல இப்போ அடுத்தடுத்து நிதி உதவி அறிவிப்புகள் வந்துகிட்டே இருக்கு இல்லையா? நிறைய பேரோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு பணமும் வந்திருக்கு. அது என்னென்ன திட்டங்கள், யாருக்கெல்லாம் இந்த பணம் போயிருக்கு, வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா அலசி ஆராயலாம். முதல்ல உங்ககிட்ட ஒரு கேள்வி. கொஞ்ச நாள் முன்னாடி உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஏதாவது பணம் வந்துச்சா? இந்த கேள்விக்கு பதில மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த அறிவிப்புகள் மூலமா நிறைய பேருக்கு பணம் போய் சேர்ந்திருக்கு. சரி, முதல்ல ரொம்ப சமீபமா எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்த ஒரு தொகைய பத்தி பார்க்கலாம். ஆமாங்க, இந்த 4000 ரூபாய் தான் மார்ச் 3ஆம் தேதி நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு இந்த பணத்தை கொடுத்திருக்காங்க. வாங்க அது யாருன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த 4000 ரூபாய் யாருக்கு போயிருக்குன்னா, பராமரிப்பு உதவித்தொகை வாங்குற சுமார் 2 லட்சத்துக்கும் அதிகமான, அதாவது 2.58 லட்சம் மாற்றுத்திறனாளி குடும்பங்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. எப்போ? மார்ச் 3ஆம் தேதி. இது அவங்களுக்கான ஒரு முக்கியமான பராமரிப்பு உதவித்தொகைங்க. ஆனா கதை இந்த 4000 ரூபாயோட முடியல. இந்த அறிவிப்போட சேர்த்து இன்னும் சில நலத்திட்ட உதவிகளும் கொடுத்திருக்காங்க. அப்போ வேற யாருக்கெல்லாம் இந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைச்சிருக்கு, வாங்க இப்ப அதையும் பார்த்துடலாம். அடுத்ததா 8000 ரூபாய். அடேங்கப்பா, இது ஒரு பெரிய தொகை இல்லையா? இந்த உதவித்தொகை மீனவ குடும்பங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஏப்ரல் மாசத்துல இருந்து ஜூன் மாசம் வரைக்கும் மீன் பிடிக்க தடை இருக்கும் இல்லையா? அந்த நேரத்துல 1.62 லட்சம் மீனவ குடும்பங்களோட வாழ்வாதாரத்துக்கு உதவுறதுக்காக தான் இந்த பணம். அடுத்ததா 3200 ரூபாய். இந்த தொகையும் ஒரு பெரிய பயனாளிங்க கூட்டத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ மொத்தமா ஒரு பார்வை பார்த்தோம்னா, மீனவ குடும்பங்களுக்கு 8000 ரூபாயும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 4000 ரூபாயும், அப்புறம் முதியோர்கள் மற்றும் கைப்பெண்கள்னு கிட்டத்தட்ட 29.29 லட்சம் பேருக்கு 3200 ரூபாயும் கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம ரொம்ப விளிம்பு நிலையில இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் உதவியா 2000 ரூபாயும் கொடுத்திருக்காங்க. இதுவரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் சமீபத்திய அறிவிப்புகள். இப்போ தமிழ்நாட்டுல ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கிற 2 மெகா நிதி உதவி திட்டங்களை பத்தி பார்க்கலாம். ஒன்னு பெண்களுக்கு, இன்னொன்னு விவசாயிகளுக்கு. போன மாசம், அதாவது பிப்ரவரில கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல நிறைய பெண்களுக்கு ஒரே டைம்ல பேங்க் அக்கவுண்ட்டுக்கு 5000 ரூபாய் கிரெடிட் ஆச்சு. இது பலருக்கும் ஒரு சர்ப்ரைஸா இருந்துச்சு. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த 5000 ரூபாயை எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்க. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாசத்துக்கான உதவித்தொகை 3000 ரூபாய். அதோட கோடைக்கால சிறப்பு உதவியா ஒரு 2000 ரூபாய். ரெண்டையும் சேர்த்து மொத்தமா கொடுத்திருக்காங்க. எதுக்குன்னு, தேர்தல் நடத்திய விதிகள் அமலுக்கு வந்தாலும் உதவித்தொகை நிக்காம தொடர்ந்து கிடைக்கணும் தான் இந்த ஏற்பாடு. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீமையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமையும் ஒப்பிட்டு பார்ப்போம். ஒரு பக்கம் பெண்களுக்காக நம்ம மாநில அரசோட கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், இன்னொரு பக்கம் விவசாயிகளுக்காக மத்திய அரசோட PM கிசான் திட்டம். இந்த PM கிசான் திட்டத்துல விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 3 தடவை தலா 2000 ரூபாய் கொடுக்கறாங்க. இதோட அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் மார்ச் மாசத்துல வர இருக்கு. ஆனா இந்த பணம் உங்களுக்கு வரணும்னா EKYC கண்டிப்பா பண்ணிருக்கணும். அதாவது உங்க ஆதார் நம்பரை பேங்க் அக்கவுண்டோட இணைச்சிருக்கணும், மறக்காதீங்க. இவ்ளோ நிதி உதவிகளும் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் சூழலையும் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் இல்லையா? நிறைய அறிக்கைகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த அறிவிப்புகள் எல்லாம் வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலை மனசுல வச்சுதான் வெளியிடப்படுதுன்னு சொல்றாங்க. அதாவது வாக்காளர்களோட ஆதரவு பெற இது ஒரு முயற்சியாக பார்க்கப்படுது. சரி, இப்போ தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு இல்லையா? அப்போ இந்த மாதிரி நிதி வாக்குறுதிகளுக்கு ஒரு தனி மவுஸ் இருக்கும். இப்போ இருக்கிற திமுக அரசு பெண்களுக்கு வருஷத்துக்கு 26000 ரூபாய் உதவித்தொகை தர்றதா சொல்றாங்க. இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சியான அதிமுகவோ, நாங்க வந்தா பெண்களுக்கு வருஷத்துக்கு 24000 ரூபாய் தரும்னு வாக்குறுதி கொடுக்கறாங்க. இந்த மாதிரி பல வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை கவர கட்சிகள் முயற்சி பண்றாங்க. இது மட்டும் இல்லாம பெண்கள் சுய தொழில் தொடங்குறத ஊக்குவிக்கிறதுக்காக அவங்களுக்கு 5000 ரூபாய் நிதி உதவி கொடுக்கற ஒரு புதிய திட்டம் பத்தியும் அரசாங்கம் யோசிச்சுட்டு வர்றதா தகவல்கள் சொல்லுது. ஆனா இது இன்னும் பேச்சுவார்த்தை கட்டத்துல தான் இருக்கு. ஆக மொத்தம் இவையெல்லாம் மக்கள் நல திட்டங்களா, இல்ல வெறும் தேர்தல் வாக்குறுதிகளா? இந்த மாதிரி நிதி உதவி திட்டங்களால நம்ம சமூகத்துல ஏற்படுற உண்மையான தாக்கம் என்ன? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.